ராமையா நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவர். தன்னோட உழைப்ப மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு மனுஷர். யாருகிட்டையும் கையேந்தி யாசிக்கிறது அவருக்கு வராது. கஷ்டப்பட்டு உழைக்கிறது விரும்புவாரே தவிர உழைக்காம வர்ற எதையுமே அவர் விரும்ப மாட்டாரு. யாராவது அவர் கஷ்டத்தை பார்த்து தானம் கொடுத்தாலும் அதை அவர் ஏத்துக்க மாட்டாரு. ராமையாவோட மனைவி ஜானகி கணவனோட சொல்படி நடக்கிற இல்லத்தரசி. இவங்களுக்கு பவானின்னு ஒரே ஒரு மக இருக்கா. ராமையா ஒரு விவசாய கூலி. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு துண்டு நிலம் வாங்கணுங்கிறது அவரோட லட்சியம். ஒரு முறை அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம் வந்துச்சு. ஊர்ல பலரும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம ரொம்ப அவதிப்பட்டாங்க. அந்த சமயத்துல ராமையாவோட வீட்லயும் வறுமை தலை விரிச்சு ஆடிச்சு. ஆனாலும் யாருகிட்டையும் கையேந்தி உதவி கேட்காத ராமையா கிட்ட ஒரு நாள் அவரோட மனைவி வந்து இப்படி சொன்னாங்க. என்னங்க, இன்னையோட நம்ம வீட்ல இருந்த மளிகை பொருட்கள் எல்லாம் தீந்து போச்சு. நாளையிலேருந்து சாப்பிட்றதுக்கு வீட்ல ஒரு தானியம் கூட இல்ல. நம்ம பட்னியா இருந்துடலாம், ஆனா நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளைய எப்படிங்க பட்னி போட முடியும்? எப்படியாவது நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நமக்கு இருக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைக்கு பசி தெரியாம பாத்துக்கணும்ல. நம்ம இருக்கும்போதே அவ பசியால வாடுனா நம்ம உயிரோட இருந்தும் அது இல்லாததுக்கு சமம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடுறதுக்கு வழி பண்ணுங்க, இப்படி சொன்னா ஜானகி. அதுக்கு ராமையா, நம்ம ஊர்ல பஞ்சம் வந்ததுனாலதான் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா ஏதாவது கூலி வேலைக்காவது போய் ஓரளவுக்கு ஏதாவது காசு கொண்டு வந்திருப்பேன். நம்ம பொருளாதார நிலைமையினால நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அவளுக்கு தேவையான உணவை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரேம்மா. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலம்மா. ஆனா நான் எங்கேயாவது போறேன், ஏதாவது வேலை தேடுறேன். அப்பா, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. நானும் அப்படியே உங்களை மாதிரியே தான்ப்பா. பசியால பட்னி கூட இருப்பேன். ஆனா நம்ம வீட்டு கௌரவம் குறையிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என்னை பத்தி நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கப்பா. அது வேணாம்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் பட்னியாவே இருக்கலாம். அம்மாடி, சின்ன வயசுலயே எவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறம்மா நீ. நீ என் பேரை காப்பாத்தக்கூடிய பொண்ணுதாம்மா. ஆனா ஒரு அப்பாவா என்னோட கடமையை நான் செய்யணும்ல. நீ பசியோட இருந்தா என்னால அதை தாங்க முடியாதுடி தங்கம். எப்படியாவது நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உணவு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஜாகிரதையா போயிட்டு வாங்க. சரின்னு சொல்லிட்டு ராமையா வெளியில போறாரு. வெளியில எங்க பார்த்தாலும் பஞ்சத்தினால எந்த வேலையும் கிடைக்காம அவரு ரொம்ப சிரமப்படுறாரு. வேலைக்காக பக்கத்து ஊருக்கு போறாரு. அங்கேயும் அதே நிலைமை தான் இருக்கு. ராமையா ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்னு, ஐயா, உங்க கடையில ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்க ஐயா. நான் நல்ல கடினமா உழைப்பேன். கடைக்குள்ள இருந்து உரிமையாளர் வெளியில வந்து, இங்க பாருங்க, சுற்று வட்டார பகுதிகளில் பஞ்சம் இருக்கிறதுனால கடையில வியாபாரம் மொத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. என்னோட கடையில வேலை செஞ்ச பையனையே நான் வேலையை விட்டு அனுப்பிட்டேன். இப்போ நானே தான் பாத்துக்கிறேன். இந்த சூழ்நிலையில வேலை கொடுக்க முடியாது. ஒன்னும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அது சரி, உங்களை பார்த்தா இந்த ஊருக்காரர் மாதிரி தெரியலையே. ஐயா, நான் பக்கத்து ஊருங்க. எங்க ஊர்லயும் இதே பஞ்சம் காரணமா யாருக்கும் வேலை இல்லை. அதனாலதான் வேலை தேடி இவ்வளோ தூரம் வந்தேன். உண்மைதாங்க ஐயா, இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இந்த பஞ்சம் பெரும் பாதிப்பு கொடுத்துருக்கு. இந்த பஞ்சம் எப்போ தீருமோ என்னவோ. இப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரர் அங்கிருந்து போயிடுறாரு. ராமையா அங்கிருந்த இன்னும் 4-5 கடைகள்லயும் இதே மாதிரி வேலை கேட்டு பார்த்தாரு. ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்காததால மறுபடியும் ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில ஒரு பெரிய செல்வந்தரோட தானிய மூட்டைகள் ஏத்திய மாட்டு வண்டி பள்ளத்துல சிக்கிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வண்டி வெளியில வராததுனால அவர் ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தாரு. அப்போ ராமையா அங்க வரத பார்த்ததும், ஐயா ராமையா அப்படின்னு கூப்பிட்டாரு. ராமையாவும் அவர்கிட்ட வந்தாரு. ராமையா, என் மாட்டு வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சுப்பா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளியில எடுக்க முடியல. மாடுங்களும் இப்போ முரண்டு பிடிக்குது. கொஞ்சம் உதவி பண்ண. ஐயா, வண்டி சக்கரம் ஆழமா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு. இவ்வளோ எடையோட அதை வெளியில எடுக்கிறது சாத்தியமே இல்லை. அதனால முதல்ல தானிய மூட்டைங்களை இறக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அப்புறம் வண்டியை வெளியில எடுத்துட்டு மறுபடியும் இந்த மூட்டைங்களை எல்லாத்தையும் வண்டியில அடுக்கி வச்சாதான் இது நடக்குங்க. ராமையா, நீ ஒருத்தன் தானே இங்க இருக்க. என்னால கனமான மூட்டையை தூக்க முடியாது. அந்த வேலையும் நீயே செஞ்சிடு. உனக்கு நான் இதுக்கு ஏதாவது பணம் கொடுத்துடுறேன். கஷ்ட காலத்துல ஏதோ ஒரு வேலையாவது கிடைச்சதே அப்படின்னு அந்த வேலையை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியே செய்யறேங்க. நீங்க அப்படி ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கோங்க.
வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். இப்படி சொல்லிட்டு ராமையா வண்டில இருந்து மூட்டைங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை வெளியில இழுக்கிறாரு. அந்த பணக்காரர் பக்கத்துல இந்த மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்தாரு. இறக்கி வச்ச மூட்டை எல்லாத்தையும் ராமையா மறுபடியும் வண்டியில அடுக்கி வச்சுட்டு அந்த பணக்காரரை கூப்பிட்டாரு. ஐயா, வேலை முடிஞ்சிருச்சுங்க ஐயா, நீங்க இப்போ கிளம்பலாம். சரியான நேரத்துல எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா இந்த நேரத்துல உதவி செய்யறதுக்கு ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதோட 4 பேர் பண்ற வேலைய நீங்க ஒருத்தரா முடிச்சிட்டீங்க. பண்ணையார் ஐயா, கொஞ்ச காலமாவே வேலை இல்லாம நான் சும்மா தாங்க இருக்கேன். சரியான நேரத்துல நீங்களே கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்க. வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு தர்றதா சொன்னதை நீங்க... அவர் பணம் கொடுக்கும்போது அதை வேண்டான்னு மறுத்துட்டு, பண்ணையார் ஐயா, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் உங்க கடைக்கு தான் நான் அரிசி வாங்கணும். பணத்துக்கு பதிலா கொஞ்சம் பொருள் கொடுத்தா நல்லா இருக்கும். ராமையாவோட சமயோஜித புத்திய பாராட்டிட்டு பணத்துக்கு பதிலா அவருக்கு கொஞ்சம் அரிசியை கொடுத்து தன்னோட வண்டியிலேயே அவர் ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விடுறாரு. அவர் அதுக்கப்புறமா அவரோட கடைக்கு போயிட ராமையா அந்த அரிசியோட வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் ஜானகி அவருக்காக காத்துட்டு இருந்தா. அப்பா தெய்வமே, அரிசியோட வந்துட்டீங்க. நீங்க எங்க அரிசி கொண்டு வருவீங்களோ இல்லையோன்னு பதட்டமாவே இருந்துச்சு. கடவுளோட கருணையால இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுமா. இதோ இந்த அரிசி எடுத்துட்டு போயிட்டு உள்ள வை. அரிசி மூட்டைய ஜானகி கையில கொடுத்து உள்ள வைக்க சொல்றாரு. வீட்டுக்குள்ள வந்தப்புறம், அது சரி, நீங்க இன்னைக்கு என்னங்க வேலை பாத்தீங்க? இப்படி கேட்டா ஜானகி. என்னன்னு சொல்றதுமா என்னோட கஷ்டத்தை. வேலை தேடி பக்கத்து ஊர் வரைக்கும் போனேன். ஆனா அங்கேயும் பஞ்சத்தினால எந்த வேலையுமே கிடைக்கல. ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த போது வழியில நம்ம பண்ணையார் ஐயாவோட தானிய மூட்டையெல்லாம் ஏத்தின மாட்டு வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. அது வெளியில இழுக்க ஆள் இல்லாம அவர் திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு. நான் அங்க போனேன். வேற துணை யாரும் இல்லாததுனால நான் ஒருத்தனே மூட்டை எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சு வண்டியை வெளியில இழுத்து மறுபடியும் மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்துனேன். அதுக்கு கூலியாதான் அந்த அரிசியை கொண்டு வந்தேன் அம்மா. நமக்கு இன்னும் ஒரு 10 நாளைக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த அரிசியவே கொஞ்சம் சிக்கனமா கொஞ்ச நாள் வர்ற மாதிரி பாத்துக்கலாம். நீங்க ஒருத்தரே அவ்வளோ வேலை பாத்தீங்களா? ரொம்பவும் களைச்சு போயிருப்பீங்க. வாங்க, உங்களுக்கு சுடு தண்ணி வைக்கிறேன், குளிச்சுட்டு வாங்க முதல்ல. ஜானகி சுடு தண்ணி வச்சு அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு பரிமாறுறா. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ ஊர்ல ஒருத்தர் தண்டோரா போட்டாரு. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, பஞ்சத்தின் காரணமா நம்ம ஊர்ல பல ஏழைகள் உண்ண உணவில்லாம செய்ய வேலை இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நம்ம ஊர் பெரியவர் கங்கராஜு அவர்கள் நாளைக்கு ஊர் மத்தியில மக்களுக்கு அரிசியும் நித்திய அவசர பொருட்களும் கொடுக்கறாரு. கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் தவறாம அங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகுமாறு இந்த அறிவிப்பு மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். தண்டோரா போடுறவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ஜானகி இப்படி கேட்டா. நம்ம ஊர் பெரியவர் கங்கராஜு மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் தானமா கொடுக்கறாருங்க. அப்படின்னா அந்த கங்கராஜு கிட்ட போயிட்டு எனக்கு வழி இல்ல, எனக்கு தானம் பண்ணுங்க அப்படின்னு பிச்சை கேட்டு வாங்க சொல்றியா? ஐயோ, நான் சொல்றது அது இல்லங்க. உங்களை போய் வாங்கிட்டு வர சொல்லல. ஊர் மக்களுக்கு அவர் உதவி பண்ண முன் வந்திருக்காருன்னு மட்டும் தான் சொன்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? யார்கிட்டயும் போய் கை ஏந்தி நிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏங்க உங்களை அங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல போறேன். அப்போ பக்கத்து வீட்டு சாந்தம்மா அந்த இடத்துக்கு வந்தா. சாந்தம்மா இந்த மாதிரி சொன்னா. ஜானகி, ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. 1 கிலோ அரிசி இருந்தா கடனா குடுமா. இந்த பஞ்சத்துல வேலை இல்லாம வீட்டுல எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. ஆமாம்மா, நம்ம ஊர்ல பலரும் இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த துயரங்களை சந்திக்கணுமோ என்னவோ தெரியலம்மா. ஜானகி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுமா. நமக்குள்ள நம்மளே உதவி பண்ணிக்கலன்னா நமக்கு வேற யாரு பண்ணுவாங்க? அப்படி ஜானகிக்கு எடுத்து சொன்னாரு. சரிம்மா சரி, ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு ஜானகி வீட்டுக்குள்ள போய் அரிசி கொண்டு வந்து சாந்தம்மா கையில கொடுத்தா. நாளைக்கு நம்ம ஊர்ல நம்ம பெரியவர் கங்கராஜு அத்தியாவசியமான பொருள்லாம் தானமா கொடுக்கறாருன்னு கொஞ்சம் முன்னாடி தான் தண்டோரா போட்டு சொன்னாங்க. நீங்களும் வரீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். அம்மா, நீங்க போறதா இருந்தா போங்க. ஆனா எங்களை மட்டும் கூப்பிடாதீங்க. ஒருத்தர் கிட்ட போய் கை ஏந்தி பொருள் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, வராது. ஐயோ அண்ணே, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன், ஒன்னும் நினைக்காதீங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தாங்குவேன்னு தெரியும்.
யார்கிட்டயும் கையேந்தி எதுவும் கேட்க மாட்டேங்கிறதும் தெரியும். சரிம்மா, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. நீங்க கிளம்புங்க. வீட்ல பிள்ளைங்க உனக்காக பசியோட காத்திருப்பாங்க. சாந்தம்மா அங்கிருந்து போயிட்டா. இப்ப ஜானகி ராமையா கிட்ட வந்து, என்னங்க, உங்களை பத்தி இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க தனியா ஒவ்வொருத்தட்டியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க தூங்க போலாம். 2 பேரும் வீட்டுக்குள்ள தூங்க போயிட்டாங்க. மறுநாள் ஊர் பெரியவர் கங்கராஜு பஞ்சத்தினால வாடுற மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தானமா கொடுத்துட்டு இருந்தாரு. மக்கள் எல்லாரும் வரிசையில நின்னு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஊர் பெரியவரும் அப்புறம் இன்னும் சில முக்கியஸ்தர்களும் ஒரு பக்கமா உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வரிசையில வந்து பொருட்களை வாங்குற மக்கள் வாங்கிட்டு போகும்போது ஊர் பெரியவரை வணங்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல ராமையா அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாரு. இத பார்த்துட்டு அவரு கொஞ்சம் தள்ளி நடக்கும்போது ஊர் பெரியவர் கங்கராஜு ராமையாவை அந்த பக்கமா கூப்பிட்டாரு. ராமையாவும் அந்த பக்கம் வந்தாரு. என்னப்பா ராமையா, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நீயும் வரிசையில நின்னு உன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கோ. கங்கராஜு இந்த மாதிரி சொன்னதும் ராமையா பக்கத்துல வந்து, ஐயா, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிக்குவேனே தவிர ஒருத்தட்ட போய் கையேந்த மாட்டேன். நான் அந்தஸ்துல ஏழையா இருக்கலாம், ஆனா கௌரவத்துல ரொம்ப பெரியவன். நான் ஏழைங்கிறதுக்காக உங்க தயவுல வாழ மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுறது தான் எனக்கு பிடிக்கும். நான் சொல்ற இந்த பதில் உங்களுக்கு தலைக்கணம் மாதிரி கூட தெரியலாம், ஆனா இது என்னோட கௌரவம். ஏழையோட தர்மங்கிறது கையேந்தாம நியாயமா நேர்மையா வாழ்றதுங்க. நான் நம்புற தர்மம் அதுதான். ராமையா, நான் உன்னை இழிவுபடுத்துறதுக்காக எல்லாம் வாங்க சொல்லலப்பா. தற்போதைய ஊர் நிலைமை சரி இல்லைல்ல. பஞ்சத்தினால எல்லாரும் அவதிப்பட்டு இருக்காங்க. உனக்கும் சரியான வேலை இல்ல. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்குமாவது நம்ம குடும்பம் நடக்கணும்ல. நான் தானம் செய்யறதுனால மட்டும் பெரியவன் ஆயிட மாட்டேன். நீ வாங்குறதுனால உன்னை ரொம்ப சின்னவன் அப்படிங்கிற பார்வையிலையும் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் என்னால வாங்க முடியாதுங்க ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நிலத்துல ஒரு பகுதியை எனக்கு குத்தகைக்கு கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களோட குத்தகை பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். என் குடும்பத்தை நான் அதை வச்சு காப்பாத்திக்கிறேன். ஆனா நீங்க இலவசமா கொடுக்கற எதையும் என்னால வாங்கிக்க முடியாதுங்க. நீ சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. சரிப்பா, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டல்ல. உனக்கு எப்படியாவது உதவணுங்கிறது என்னோட விருப்பம்ப்பா. என்கிட்ட இருக்கிற நிலத்துல 1 ஏக்கரை உனக்கு குத்தகைக்கு கொடுக்கறேன். அதை வாங்கிக்கோ. கஷ்டப்பட்டு உழைச்சு நியாயமாவும் தர்மமாவும் உன் இஷ்டப்படி வாழு. உன்னை இனிமே எப்பவுமே நான் பண்ற தான தர்மங்களை வாங்க சொல்லி கேட்கவே மாட்டேன். நீ உன்னோட கௌரவத்தோடயே வாழலாம். ராமையா கங்கராஜு கிட்ட 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயம் பண்றாரு. மெல்ல மெல்ல அந்த ஊர்ல பஞ்சம் குறையுது. ஊர் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புறாங்க. ராமையா செஞ்ச விவசாயத்துல பயிர்கள் செழித்து வளர்ந்திருக்கு. வழக்கம் போல அவரோட வருமானத்தை வச்சு அவர் நிம்மதியா வாழ்றாரு. என்னோட கதை மூலமா நான் சொல்ற நீதி என்னன்னா, வறுமை எப்பவும் தப்பு கிடையாது. சுயமரியாதையை இழக்கிறது தான் தப்பு. ஏழையோட கௌரவங்கிறது தலை நிமிர்ந்து நேர்மையா இருக்கிறது. அதுதான் ஏழையோட பெருமிதம். சிவாங்கி வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே இருக்க சிவையா மட்டும் தூங்குற மாதிரியே நடிக்கிறாரு. தன்னோட மனைவி திட்டுறத நிறுத்துற வரைக்கும் அப்படியே நடிக்கலான்னு சிவையா நினைச்சாரு. ஆனா சிவாங்கியோ கொஞ்சமும் ஓயாம தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க. சிவையா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இப்படி நினைச்சாரு. இவ இப்போதைக்கு திட்டுறத நிறுத்துற மாதிரி தெரியலையே. நான் எந்திரிக்கிற வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் இருப்பா போல. எவ்வளவு நேரம் இப்படி திட்டிக்கிட்டே இருப்பா? இவளுக்கு கொஞ்சமாவது இந்த வாயெல்லாம் வலிக்கவே செய்யாதா? சிவையா நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அப்போ சிவாங்கி மட்டும், இப்படி கேவலமா நடிக்காதீங்க. உங்க நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு ஏதாவது வேலைக்கு போறதுக்கு பதிலா இப்படி சீக்கு வந்தவ மாதிரி படுத்தே கிடக்குறியே. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் இதெல்லாம் கிடையாதா? நான் திட்டுறது கேட்கும்போது உனக்கு குளு குளுன்னு இருக்கா? எந்திரியா, எந்திரி. எந்திரிச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லு. எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நான் நகர மாட்டேன். யாருக்கிட்ட உன் நடிப்பை காட்டுற? சிவாங்கி இப்படி திட்டிக்கிட்டே இருக்கவும் பொறுமை இழந்த சிவையா கோபத்தோட தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. அட கடவுளே, என் தலை விதி. என்னடி நீ இவ்வளவு நேரமா வாய் ஓயாம ஊளையிட்டுக்கிட்டே இருக்க? அது என்ன வாயா இல்லன்னா அது காவாயா? எந்த மனைவியாவது தன்னோட கணவனை இப்படி எழுப்புவாளா? எந்திரிச்சதுல இருந்து ஒரே திட்டு. உன் திட்டுக்களை கேட்க முடியாம எனக்கு காதே செவிடாயிடும் போல. என்னடி உன் தொல்லை? என்ன பதில் சொல்லணும் உனக்கு? கேளுடி, என்ன பதில் உனக்கு தெரியணுமோ கேளு. திரும்ப திரும்ப கேட்ட கேளு. கேளுடி.
நேத்து அந்த அரிசி வியாபாரி வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போனியே, ஏன் இன்னைக்கு மறுபடியும் அங்க போகல? அங்க ஏதாவது உருப்படாத வேலை ஏதாவது செஞ்சியா? உண்மைய சொல்லு, எனக்கு பதில் வேணும். என்ன நடந்துச்சு சொல்லு. இப்படி சிவாங்கி கேட்கவும் சிவையா அதிர்ச்சி அடைஞ்ச முகத்தோட பாக்குறாரு. அப்படியே கொஞ்சம் திகிலோட, போனேண்டி, போனேன். ஆனா அங்க சரியான அரிசி விக்கிறது இல்ல. எல்லாமே கலப்பட அரிசி தான். அப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்ய மனசு வரல. அதனாலதான் வேலையை நிறுத்திட்டேன்டி. இப்போ நீ எதிர்பார்த்த பதில் வந்துருச்சு தானே? இனி போ, என்கிட்ட எதுவும் கேட்காத. வாய மூடு. உன்னை தொடப்பத்தால அடிச்சாலும் உனக்கு புத்தி வராது. வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு அரிசி மூட்டைங்களை காவல் காக்காம கவனக்குறைவா தூங்குவியா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தியா? எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட மொத்த லீலையும் எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட எத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேன். தன்னோட திருட்டுத்தனம் வெளிப்பட்டதுனால சிவையாவோட முகம் சுருங்கி போச்சு. திரு திருன்னு முழிச்சுட்டே நின்னாரு. சிவாங்கியோ திட்டி திட்டி கொஞ்ச நேரத்துல ஓஞ்சு போய் அவளும் வீட்டுக்குள்ள போயிடுறா. சிவையா மட்டும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு மெதுவா யாரும் நம்மள பாக்கலன்னு உறுதி பண்ணிக்கிட்டு கம்பீரமா வீதிக்கு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சிவையாவோட வழியில அந்த ஊரோட தலைவர் ரங்கையா தென்படுறாரு. ரங்கையாவுக்கு நமஸ்காரம் பண்றாரு சிவையா. அந்த ஊர் தலைவர் கூட சிவையாவை பார்த்து, டேய் சிவையா, உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வா. எங்கய்யா? நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். இன்னும் வயிற்றுக்கு சாப்பாடு எதுவும் சாப்பிடல. வயிறு நிரம்பாம எந்த வேலையும் செய்யறது ரொம்ப கஷ்டங்கய்யா. டேய் மட பயல, திங்கறதுலயே இருக்காத, முதல்ல என் கூட நட. அப்படி சிவையாவை தன்னோடயே கூட்டிட்டு போறாரு ரங்கையா. இப்படி ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு கடை வருது. அங்க அரிசி பருப்பு எல்லா ஜாமானும் வாங்கி ஒரு பையில போட்டு சிவையா கிட்ட கொடுத்தாரு ரங்கையா. இந்த பையை எடுத்துட்டு போய் வீட்டுல குடுத்துருடா. நான் உடனே பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அங்க ஏதோ ஒரு கூட்டம் இருக்கா. நான் ஊர் தலைவர்ல, இந்த கூட்டத்துக்குலாம் கட்டாயம் போகணும். அதனால இந்த பைய உன்கிட்ட குடுக்கறேன். வீட்டுல கொண்டு போய் குடுத்துருவதானே? நம்பலாமா? குடுத்துருவேங்கய்யா. ஆனா என்னோட வயிறு நிறையாம நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. அப்பப்பா, இந்தாடா சில்ற, இத வாங்கிக்கோ. இந்த வண்டியில ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பைய பத்திரமா எடுத்துட்டு போய் வீட்டுல குடுத்துரு. புரிஞ்சுதா? சரிங்கய்யா. அப்படி சொல்லிட்டு ரங்கையாட்ட சில்லறைய வாங்கிட்டு வண்டி கிட்டக்க போய் சிவையா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு புறப்பட்டு போறாரு. அப்படி போற வழியில ஒரு பெரிய மரம் தென்படுது. அந்த மரத்தடியில ஒரு பெரிய திண்டும் இருக்கு. கொஞ்ச நேரம் நின்னுட்டு அந்த மரத்தடியவே பார்த்த சிவையா, ஆஹா, வயிறு நிறைய சாப்பிட்டதுனால தூக்கம் கண்ணை சுத்திக்கிட்டு வருது. இந்த மரத்தடியில எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த பாறையில படுத்து தூங்கலாம். அதுக்கப்புறம் போய் ரங்கையாவோட வீட்டுல இந்த பைய கொடுத்துடுறேன். இதுல பருப்பும் அரிசியும் தானே இருக்கு. ஒருவேளை ராத்திரி சமைக்கிறதுக்காக இருக்கும். ராத்திரி வரைக்கும் தான் நமக்கு நேரம் இருக்குல்ல. ராத்திரி சமையல் என்ன இப்பவேவா செய்ய ஆரம்பிக்க போறாங்க? எப்படியும் சாயங்காலத்துக்கு மேலதான் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ள அந்த பைய கொண்டு போய் அவங்க வீட்டுல சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் படுத்து தூங்கலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு மரத்தடியில அந்த திண்டுல சிவையா ஹாயா தூங்கிடுறாரு. வழியில போறவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்த சிவையாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனாங்க. இப்படி மதியம் ஆயிடுச்சு. சிவையாவை தேடிக்கிட்டு தொடப்பக்கட்டையோட வரா சிவாங்கி. சிவையாவை அந்த இடத்துல பார்த்ததும், எரும மாடு, எவ்வளவு திட்டியும் உனக்கு வெக்கமே வரலையா? எந்திரியா, வீடு இல்லாத மாதிரி இங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா? வா வீட்டுக்கு போலாம். ஊரே உன்னை பத்தி சொல்லி சிரிக்குது. மானமே போச்சு. உன் வாழ்க்கைய கொஞ்சமாவது மாத்தணுங்கிற லட்சியமே உனக்கு இல்ல. இப்படி திட்டிக்கிட்டே சிவையாவை தொடப்பத்தால 4 அடி போட்டா சிவாங்கி. அப்படி அடி வாங்கிய சிவையா, ஐயோ அம்மா, ஏய் நிறுத்தடி. ஐயோ என்னடி நீ இப்படி, ஐயோ மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியடி. அம்மா தாயே நிறுத்துமா. முதல்ல வீட்டுக்கு நடையா. இப்படி மொத்த மானத்தையும் ஊர் மத்தியில வாங்குற. வரேண்டி இருடி. எப்பா என்ன அடி அடிக்கிறா. இருடி, இந்த பைய நம்ம தலைவரையா வீட்டுல குடுத்துட்டு வரேன். இது அவரோட பைய. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்யா. பைய கொடுக்க போறாராம் பைய. அங்க எங்க இருக்கு பைய? தேவையில்லாம போய் பேசுற. சிவாங்கி அப்படி சொன்னதும் பக்கத்துல இருந்த பைய தேடினாரு சிவையா. அங்க அந்த பைய காணல. பைய இல்லாததால சிவையாவுக்கு இதயமே பக்குன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் திகில் அடைஞ்சு படபடப்பாயிட்டாரு. ஐயோ, இந்த பைய இங்கதானே இருக்கணும். யாரு திருடினாங்கன்னு தெரியலையே. இப்போ இந்த தலைவரையா கிட்ட என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அவர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனைன்னு தெரியலையே. சிவாங்கி, அதாவது காலையில என்ன நடந்துச்சுன்னா, அப்படி சிவாங்கி கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் பயந்துகிட்டு இருக்கிற சிவையாவை பார்த்து சிவாங்கி பெருசா அழ ஆரம்பிச்சா.
ஐயோ, இப்ப அந்த ஊர் தலைவருக்கு என்னையா பதில் சொல்ல போற? அவரு என்ன சொல்லுவாரோ என்னவோ தெரியலையே. ஊர் மொத்தமும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகுது. இனிமே அந்த ரங்கையா அவர் உன்னை வீட்டு வாசல்ல கைத்தால கட்டி வச்சு அடிச்சு உரிக்க போறாரு. இருக்கிற மானமும் மொத்தமா போகுது. என்னையா மனுஷன் நீ? என்னடி சும்மா மரியாதை மரியாதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? அது நமக்கு சோறு போடுமா என்ன? அது நம்மளோட நல்லது கெட்டதையெல்லாம் வந்து பாத்துக்குமா என்ன? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்குலாம் அதெல்லாம் புரியாது. சந்தையில மட்டும் மரியாதை எங்கேயாவது வித்திருந்தா இந்நேரத்துக்கு மானத்தையும் கடன் வாங்கியிருப்ப. நீ எங்கேயாவது போய் சாவியா? உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஆள விடு. இப்படி சொல்லிட்டு சிவாங்கி கோவமா அங்கிருந்து போயிடுறா. சிவையா மட்டும் பயத்தோட எந்திரிச்சு அங்கேயும் எங்கேயும் தேடுறாரு. தான் நடந்து வந்த வழியில எங்கேயாவது விழுந்திருக்கான்னு அந்த பைய தேடி போனாரு. எங்கேயுமே அந்த பை கிடைக்கல. வேற வழி இல்லாம திக்கு தெரியாம திகைச்சு போய் நின்னாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. நான் படுக்கும் போது அந்த பையன் என்கிட்ட தானே இருந்துச்சு. இப்ப அந்த பையன் யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்க? சரி, இப்ப வீட்டுக்காவது போயிடலாம். வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராம இருந்துக்கலாம். அந்த ரங்கையா நிச்சயமா வீட்டுக்கு வருவாரு. அவர் வர்றதுக்குள்ள சிவாங்கி சமைச்சிருக்கிற சோறு குழம்பு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எங்கேயாவது போயிடணும். அதுக்கப்புறம் சிவாங்கி எப்படியாவது சமாளிச்சிருவா. இந்த நிலைமையில நம்மளால வேற என்னதான் செய்ய முடியும்? சிவாங்கி நம்மள மாதிரி இல்ல, கொஞ்சம் புத்திசாலி. இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிப்பா. அப்படி நினைச்சுக்கிட்டு சிவையா வீட்டுக்கு போறாரு. நேரா சமையல் கட்டுக்கு போய் என்ன சமைச்சிருக்கான்னு பாக்குறாரு. ஆனா அங்க எதுவுமே இல்ல, எல்லாம் காலியா இருந்துச்சு. அதுக்குள்ள சிவாங்கி அங்க வந்து, ஓ வந்தாச்சா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எதுவுமே சமைக்கல. பசியால உன் வயிறு எரிஞ்சாதான் நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் கவனக்குறைவாவே இருப்பியா? அப்படி என்னையா உனக்கு அலட்சியம்? இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னோட வாழ்க்கை இப்படியே இருக்கு. நீ கொஞ்சமாவது மாற மாட்டியான்னு பல வருஷமா காத்துக்கிட்டு தான் இருக்க. இப்ப பாரு, கண்டிப்பா ஊர் தலைவர் இங்க வருவாரு. உன்னை கட்டி வச்சு அடிச்சு உரிக்க போறாங்க. சிவாங்கி சொன்னதை கேட்டு சிவையா பெருசா அழுறாரு. கொஞ்சம் சும்மா இருடி. எல்லாம் என் தலை விதி. ஏதோ அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் அசந்து படுத்து தூங்கிட்டேன், அவ்வளவுதானே. நான் என்ன திருடனா? நான் யாரோடதையும் அடிச்சு புடுங்கிட்டு வரலையே. எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்குமா? ஆனா அந்த ரங்கையா கொடுத்த பைய அப்படி அலட்சியமா விட்டுட்ட தானே? இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அந்த ரங்கையா வீட்டுக்கு வந்து பைய பத்தி விசாரிப்பாரு. அந்த பையன் நீ அவர் வீட்டுல குடுக்கலன்னு தெரிஞ்சதும் இப்போ கோவமா ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோயா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அடியே அடியே அடியே, இப்படி வார்த்தையாலேயே பயமுறுத்தி என்ன கொல்றல்ல. கொஞ்சம் கூட உனக்கு என் மேல இறக்கங்கிறதே இல்லையாடி? இத்தனை நாளா என்னோட பேச்ச நீ எப்பவாவது கேட்டிருக்கியா? பொண்டாட்டி தானே பேசுறா அப்படின்னு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்ப. என்னோட வார்த்தைய அலட்சியம் பண்ணுன. இப்படி ஒவ்வொரு வேலையிலயும் நீ கவனக்குறைவா இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டம் வருது. இது வரைக்கும் ஒரு வேலையிலயாவது நிலைச்சு நின்றுக்கியா? குறைஞ்சபட்சம் நீ 3 வேளையும் சாப்பிடுற சாப்பாட்டையாவது நீ சுயமா சம்பாதிச்சிருக்கியாயா? இதெல்லாம் நீ தினமும் திட்டுறது தானடி. உண்மையான விஷயத்துக்கு வாடி. இந்த கண்டத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. என்னை காப்பாத்துமா தாயே, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. புத்தி கெட்டு போய் அப்படி அலட்சியமா விட்டுட்டேன்டி. என்னோட தப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ சொல்ற மாதிரியே செய்யற. இந்த ரங்கையாவோட பிடியில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துமா. இப்ப அவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுடி. இப்படி சொல்லி சிவையா தன்னோட மனைவி சிவாங்கிய கெஞ்சி கேக்குறாரு. அப்புறம் சிவாங்கி தன்னோட கணவனை அந்த ரங்கையாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறா. சிவையாவோ பயத்தால நடுங்கிக்கிட்டே போனாரு. என்னடி இங்க ஏன் கூட்டிட்டு வந்து நிக்கிற? அந்த பைய பத்தி கேட்டு அவர் என்ன கொன்னாலும் கொன்னு போட்டுருவாரு. இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடலாண்டி. காப்பாத்துவேன்னு பார்த்தா சுடுகாட்டுக்கு அனுப்புவ போல. சிவையா இப்படி பயந்துட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ரங்கையா வந்தாரு. வந்துட்டீங்களா? என்னடா சிவையா, ஏன் இப்படி ஒளிஞ்சுகிட்டு நிக்கிற? வா வா, என் முன்னாடி வந்து நில்லு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க சொன்ன வேலையை கொஞ்சம் கவனத்தோட நான் பண்ணிருக்கணும். இப்படி அலட்சியமா இருந்து தவறு பண்ணிட்டேன் ஐயா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அந்த தப்பு தாண்டா இப்ப என் குடும்பத்தையே காப்பாத்திருக்கு. என்னையா நீங்க சொல்றீங்க? ரொம்ப நாளாவே எங்க வீட்டு வேலைக்காரி எங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கா. நீ ஒருவேளை அந்த பைய கொண்டு வந்து வீட்டுல கொடுத்திருந்தா, அதுல இருந்த அரிசியில சோறு சமைச்சு அதுல விஷம் கலந்து எங்க குடும்பத்துக்கு கொடுக்க நினைச்சிருந்தா. அதை சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் செத்து போயிருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு திட்டம் போட்டிருந்தா அவ. நீ கவனக்குறைவா இருந்ததுனால எங்களுக்கு நல்லது நடந்துச்சு. அதனாலதான் இப்ப நானும் உன்னை சும்மா விடுறேன். ஐயா ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா.
ஆனா அலட்சியமா இருக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு இன்னைக்கு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து போயிட்டேன். ஒவ்வொரு நொடியும் நரகத்தை பார்த்தேன். ஐயா, இனிமே அப்படி இருக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க ஐயா. ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. அந்த வேலையை நல்லபடியா பாத்துக்கிட்டு புருஷனா லட்சணமா என் மனைவிய நல்லா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சபாஷ்டா சிவையா, உன்னோட தப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட. இனிமே ஒரு நாளும் நீ அலட்சியமா இருக்க மாட்டேன்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அதனால உனக்கும் உன் மனைவிக்கும் என் வீட்லயே வேலை கொடுக்கறேன். உன் மனைவி சமையல் வேலையும் நீ தோட்ட வேலையும் பாத்துக்கோ. என்ன சரிதானே? ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். அப்படி சிவையா தன்னோட மனைவி சிவாங்கியோட வீட்டுக்கு போறாரு. கணவன் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சிவாங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகறா. இனிமே கவனக்குறைவா இல்லாம சிவையா தோட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னோட மனைவிய மகிழ்ச்சியா பாத்துக்கிட்டு அவரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காரு.